உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜூன் மாசம் 2ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை அன்னைக்கு 1:50 AM இந்த டயத்துல மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி புனர்பூச நட்சத்திரத்தில், அதாவது குருவின் நட்சத்திரத்திலேயே குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு வருகிறார். அப்படி உச்ச பலத்தோடு கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் தெளிவா விளக்கமா பார்க்கிறோம். குரு பகவான் அப்படின்னா இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் முழு சுபகிரகம். அந்த குரு பகவானுடைய அருள் இல்லையே எந்த ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள், அதாவது பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அருள் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில எல்லாமே சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தைகிட்டையில பெற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிறவியில நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அதே சமயத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை, அந்த குரு பகவானுடைய திருஷ்டி, அந்த பார்வை 5, 7, 9 ஒரு ஜாதகத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பாக்குறாங்க, 7ஆம் இடத்தை பாக்குறாங்க, 9ஆம் இடத்தை பாக்குறாங்க. இப்போ அது குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால அது சுபத்தன்மை அடைந்து நல்ல பலனைத்தான் செய்யும். அதே சமயத்துல குரு பார்க்கக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு ஜாதகருக்கு தோஷம் அடைந்து கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரு பகவான் அந்த தோஷம் செய்யக்கூடிய கிரகத்தை பார்க்கும்போது அந்த தோஷம் செய்யக்கூடிய கிரகமும் தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார். அப்ப அந்த கிரகத்தினால தோஷத்தை அந்த ஜாதகருக்கு செய்ய முடியாது. அது போக அந்த தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை செய்வார் நம்மளுக்கு. அப்பேற்பட்ட அந்த குருவுடைய கடாட்சரம் கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கிறது. அந்த குரு பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது. அதே சமயத்துல ஒருத்தர் நல்ல சம்பாரிச்சு நல்ல செல்வந்தராகி அது போக நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு மினிஸ்டரா இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மா இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க, ஒரு பிரசிடென்டா இருக்கிறாங்க, ஒரு லாயரா இருக்கிறாங்க, ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஒரு ஊர் தலைவரா இருக்கிறாங்க அப்படின்னா குருவுடைய கடாட்சரம் இல்லை என்றால் கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது. அது போக பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த குரு பகவானால மட்டும்தான் முடியும். துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி இந்த குரு பகவான் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதே சமயத்துல இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஒருத்தருக்கு நல்ல மனநிலையை, ஒரு தெளிவான நிலையை, மனநிலையை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய சக்தி இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான். தவறான பாதையில போகக்கூடிய ஒருத்தரை தவறான பாதையில போகாதப்பா, இது தவறான பாதை, நீ நேர் வழியில வாப்பா, இந்த தளத்துல போனத்தான் நீ நினைக்கிற இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு ராங் ரூட்ல போகக்கூடிய ஒருத்தரை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த குரு பகவான் ஒருவரால் தான் கண்டிப்பாக முடியும். அப்ப அந்த அனுகிரகமாகப்பட்டது
அந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்குது. அதே குரு பகவானாகப்பட்டது உச்ச பலத்தோடு புனர்பூஷ நட்சத்திரத்தில், குருவுடைய நட்சத்திரத்தில், அந்த இடத்துல உச்ச பலத்தோடு 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் மகர ராசிக்கு 11ஆம் இடம். மகர ராசியவே பார்க்கிறாரு. மகர ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இந்த பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சூப்பர் அற்புதம். ஆனால் அந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் 7வது இடம். அப்ப அந்த 7வது இடத்தில் குரு பகவான் இருப்பது அப்படிங்கிறது அவ்வளவுக்கு திருப்தியாக இல்லை. அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? ஒரு மனிதனுக்கு கலஸ்தர ஸ்தானம், திருமண ஸ்தானம். அப்ப அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா உங்க திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஏதாவது குழப்பங்களோ, ஏதாவது நிம்மதி இல்லாத சூழ்நிலையோ, இது மாதிரி குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அது போக திருமண காலகட்டங்கள், அதாவது வந்து இப்போ ஒரு திருமணம் பேச போறீங்க, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ, கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க ஹேண்டில் பண்ணணும். இல்ல திருமணம் பேசுவதற்கு போறாங்க, அங்க வந்து உங்களை முக்கியஸ்தராக வச்சு இந்த திருமண பேச்சு பேசுறாங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க நிதானமாக அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா கையாளணும். இல்லைன்னா உங்க மேலதான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாவும் உங்க மேலதான் கண்டிப்பாக வரும். அப்ப அந்த ஆண் சைடோ பொன் சைடோ ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாலுமே உங்களாலதான் வரும். அப்ப ஏன்டா நம்ம இந்த இடத்துல போய் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு குழப்பங்கள் உருவாகும். அதுபோக பார்ட்னர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யறவங்க இந்த பீரியட்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அதுபோக தூர பிரயாணம் போறவங்க, வெளிநாடு, வெளிநாட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு டூர் போறது, வெளிநாட்டுக்கு படிக்க போறது, எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே யோசனை பண்ணி அந்த மாதிரி நாட்டுகளுக்கு போறது அப்படிங்கிறது யோசனை பண்ணி போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கஷ்டங்கள் ஆகப்பட்டது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால கண்டிப்பாக நடக்கும். ஆனா அதே சமயத்துல அதே குரு பகவான் மகர ராசியவே பார்க்கிறார். மகர ராசியில குரு பகவான் நீச்சம். ஆனா அதே சமயத்துல 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு நீச்ச குருவை, நீச்சமான இடத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது சால சிறந்தது. இது 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பொக்கிஷமான டைம். மகர ராசிக்காரங்களே, உங்களுக்கு வந்து அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். அப்போ இது பார்க்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து மனசு சுத்தமாகும். மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஜமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு உங்களுக்கு வரும். எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசுல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி உதயமாகும். இது வந்து பாத்தீங்கன்னா 12 வருடத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியை பார்ப்பது உச்ச குருவாக. அது மட்டும் இல்லைங்க, நீங்க நல்ல ஐடியா பண்ணுவீங்க. அது போக வந்து நல்ல பிளான்ஸ் இருக்கும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான பிளான் பண்ணுவீங்க. நீங்க எது செஞ்சாலும் இந்த பீரியட்ல திருப்தியாக இருக்கும். அது போக உங்க ராசியை குரு பார்க்கறதுனால ஒரு தெளிவா இருப்பீங்க. பயம் இல்லாமல் நாம எது செஞ்சாலும் கரெக்டா செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அது போக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். அப்ப லாபம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய தொழில்ல எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்க பேசினாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இது எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அது போக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை வந்து இதற்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ்ல இதற்கு முன்னாடி நஷ்டம், வேலையாட்கள் சரியாக அமையல,
கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வேலையாட்களும் கரெக்டாக அமைவாங்க, நல்ல லாபமும் கிடைக்கும். அந்த லாபத்தின் மூலியமாக கடனையும் கட்டுவீங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்க பண்ணி கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் எதுவுமே வரல. இதனால பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்தம்பித்திருக்கிறீர்கள். அப்போ இந்த பீரியட்ல அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க அந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம், நீங்கள் கடனை கட்டலாம். அப்போ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா ₹1 கடன் இல்லாமல் கடனை எல்லாத்தையுமே முடிச்சு நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்திருக்குது. அது போக உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தை அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த 3ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது அங்கே சனி பகவானும் இருக்கிறாங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். அந்த ராசிநாதனையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்ப பார்க்கும்போது மகர ராசிக்கு மேலும் ஒரு ஸ்ட்ராங் ஆகுது. அங்கேதான் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசியுமே குரு பகவான் பார்க்கிறாரு, உங்களுடைய ராசியும் குரு பகவான் பார்க்கிறாரு, ராசியையுமே குரு பகவான் பார்க்கிறாரு. அற்புதமான டைங்க மகர ராசிக்காரங்களே. நீங்கள் இந்த 12 வருட காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவு சோதனைக்கு ஆளானீங்களோ, எவ்வளவு சொத்தை இழந்தீர்களோ, யாராருக்கு முன்னாண்ட கேவலப்பட்டீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, துன்பப்பட்டீங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் முன்னாண்டையுமே நீங்கள் இந்த பீரியட்ல இருந்து நீங்க டைம் எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டா 1 வருஷ காலம், இந்த 1 வருட காலத்தில் நீங்கள் படிப்படியாக முன்னேறி நீங்கள் உச்சத்தை தரப்போகிறீர்கள். இது உண்மை, இது நடக்கும். அது போக அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தையே குரு பார்க்கறதுனால நீங்கள் எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இப்போ எஜுகேஷன் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அது போக IAS, IFS, IRS இது மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் A சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்களா, தாராளமாக எழுதலாம். நீங்க என்ன படிப்பு படிச்சு என்னவாக ஆகணும்னு சொல்லி நீங்க இதற்கு முன்னாடி எதிர்பார்த்திருந்தீங்களோ அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். அது போக மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம். தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல நடக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, IVF பண்ணுங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இயற்கையாகவே கருணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஒன்றும் கவலையே படாதீங்க. அது போக மறுமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட்ல மறுமணம் உண்டாகும். கண்டிப்பா நல்லது நடக்கும். அப்ப எந்த குழப்பமும் இல்லை. அது போக 60 வயசு 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கும், மனசுக்கு ஆறுதலான விஷயங்கள் கிடைக்கும். ஒரு அப்பா மகன் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு அப்பாவுக்கு மகன் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இப்போ உருவாகும். அதே சமயத்தில் அம்மா அப்பா மகன் மகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. கவலையே வேண்டாம், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பீரியட்ல நீங்க பார்த்தீங்கன்னா முழுசாக யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க. முழுசா ஒருத்தர் காரியத்துக்கு நானாச்சு அப்படின்னு சொல்லி நிற்க வேண்டாம். இது 2 இதுல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அது போக இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஜீவ சமாதி இருக்குது இல்லையா, அந்த ஜீவ சமாதியை நீங்கள் வணங்கி வந்தால் நல்லா இருக்கும். அது போக குரு தட்சிணாமூர்த்தி, அந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது போக அம்பாளுடைய வழிபாடும் நல்லா இருக்கும். நேயர்களே, உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இப்ப நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.